மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவடைவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் உங்களின் கிரக நிலைகள், கிரக மாற்றம், குரு பகவானுடைய சஞ்சாரம், சனி பகவானின் சஞ்சாரம், இதெல்லாம் பொறுத்தும் உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது, நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா, பணம் குவியுமா, 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார அனைத்து பிரச்சனைகளும் தீருமா அப்படின்ற மாதிரியும் மிக பெரும் யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்குமா அப்படின்ட்டு 2024 முடிவடைவதற்குள்ளார மேஷம் ராசியில் உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 முடிவடைவதற்குள்ளார கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரப்போகின்றது. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் இனிய சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. உற்றார் உறவினர்களுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கப் போகின்றது. உள்நாட்டு பயணம் மற்றும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதோட உள்நாட்டு பணமும் வெளிநாட்டு பணமும் உங்களுடைய கையில் தாராளமாக புழங்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். குரு பகவான் உங்களுடைய ராசியில் 5 மற்றும் 9வது இடங்களை இந்த ஆண்டு முழுவதுமே பார்வையிடுவதால் குரு பகவானால் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்டமான யோகங்களும் உண்டாகும். இதன் மூலமாக அரசு வேலை, வெளிநாட்டு வேலை முயற்சி எல்லாமே வெற்றியில முடியும். அனைத்து பிரிவினருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ற அரசின் ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6வது இடமான ருண ரோக சத்ரு ஸ்தானத்திலையும், 8வது இடமான ஆயுள் ஸ்தானத்திலையும், 10வது இடமான தொழில் ஸ்தானத்திலையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார். இந்த ஆண்டு முழுவதுமே இப்படி தான் இருக்கும். இந்த 2024 முடிவடைவதற்குள்ளார இந்த குரு பகவானின் பார்வை காரணமாக தாராள பண வரவு குடும்பத்திற்கு குதூகலத்தை கொடுக்க போகின்றது. திருமணம், குழந்தை பேறு, வீடு, வாகன யோகம், பொன் பொருள் சேர்க்கை என பல்வேறு பாக்கிய பலன்களை குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகின்றார். உங்களுடைய பேச்சிற்கும் மதிப்பு அதிகரிச்சிடும். வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல வேலை கிடைச்சிடும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வோட கூடிய பணி மாற்றமும் நிச்சயம் கிடைக்கும். விரும்பிய மாற்றத்தை தரும் குரு பெயர்ச்சி, அதாவது குரு பகவானுடைய பார்வை இதுவென்றே சொல்லணும். பட்ட கடனும் நோயும் நிச்சயம் தீரும் காலமும் வரும் இந்த காலகட்டத்தில். அதாவது இந்த 2024 முடிவதற்குள்ளார வழக்குகளால் ஏற்பட்ட மன உளைச்சலும் குறைந்துவிடும். ஆயுள் சார்ந்த பயமெல்லாம் விலகிடும். உடம்பும் மனதும் நிச்சயம் புத்துணர்ச்சி பெற்றுவிடும். இந்த காலகட்டம், இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கடைசி வரைக்குமே தொழில் ஸ்தானத்தினுடைய அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசியில் இருக்கின்றார். இதனால் லாபங்களை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு 5வது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 8வது இடம் ஆயுள் ஸ்தானம். இதை சனி பகவான் சிறப்பாக பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியில் உள்ள குருவையும் சனி பகவான் பார்ப்பதால் சில சிக்கலான பிரச்சனைகளுக்கும் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். பூர்வீகம், சொத்து தொடர்பான மன சஞ்சலங்கள் எல்லாம் தீரும் காலமும் உங்களுக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார வரும். பங்கு சந்தை மூலமாக சற்று பொருள் அழிவு ஏற்படும். பண அழிவு நிச்சயம் உண்டாகும். தொழில் முயற்சிக்கு ஏற்ப லாபம் நிச்சயம் உண்டு. புதிய முயற்சிகள், திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் சீராகும்.
வழக்கு விசாரணையில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிச்சயம் நடக்கும் என்பதை சொல்ல வேண்டும். விரய ராகு மற்றும் கேது பகவானால் சற்று ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார வரும். பலருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையால் இழந்த இன்பங்கள் மேலும் வீட்டிலையும் வேலை செய்யும் இடத்துலையும் உங்களுடைய திறமைக்கு பாராட்டு நல்ல மதிப்பு எல்லாம் கிடைச்சிட்டும். பிறருக்காக பரிதாபப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போற்றாதீங்க. எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்பட்டாலும் தன குரு பகவானால் காப்பாற்றப்பட்டுடுவீங்க. லாபஸ்தான சனி பகவானால் புதிய தொழில் முதலீட்டிற்கு தூண்டினாலும் ராகு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுய ஜாதக தசா புத்திக்கு ஏற்ப தொழிலில் அகலக்கால் வைப்பது நல்லது. இல்லைன்னா அகலக்காலால் பெரும் சரிவை சந்திச்சிடுவீங்க. பேராசையின் காரணமாக தவறான செயலில் ஈடுபடாத வரைக்கும் ராகு பகவான் மற்றும் கேது பகவானால் பெரிய பாதிப்புகள் இந்த ஆண்டு முடிவடையும் வரைக்குமே நிச்சயம் இருக்காது. மனதில் நிரம்பி வழிந்த துக்கங்கள் எல்லாம் விலகிவிடும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் போன்ற நல்லவிதமான மாற்றங்களும் ஏற்படும். தொழில் முன்னேற்றம், வியாபார அபிவிருத்தி, எடுத்த காரியத்தில் வெற்றி போன்ற நன்மைகளெல்லாம் நடந்துடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம் அதிகரிச்சிட்டும். வேலை பலுவும் அலைச்சலும் அதிகரிக்கும். புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து நட்பு பாராட்டுவாங்க. பிள்ளைகளால் நிச்சயம் பெருமை அடைவீங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகிடும். திருமண தடை அகன்று தகுதியான வரன்கள் உங்களை தேடி இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார வந்து சேரும். முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். உடல் நலம் மற்றும் பொருளாதார நிலையும் சிறப்பாகவே இருக்கும். பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் விரைவில், அதாவது பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு நல்ல முடிவை தரும். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார பல வழிபாடுகள் உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்க போகின்றது. அதில் முதல் வழிபாடாக இருக்கின்றது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தான். இதனால் சுப பலன்கள் நிச்சயம் அதிகரிச்சிட்டோம். தலைமை பதவி உங்களை தேடி வரும். உயர்கல்வியில் சிறப்பாக செயல்படுவீங்க. கல்லூரியில் அரியர்ஸ் பாடத்தை எழுதி முடிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார அதற்கான நல்ல காலம் உங்களுக்கு பிறக்கப் போகின்றது. அனைத்திலும் வெற்றி கிடைக்கப் போகின்றது. மூத்த சகோதர சகோதரிகளால் நிச்சயம் ஆதாயம் உண்டாக்கிட்டோம். விவசாய நிலத்தில் கிணறு வெட்ட, போரிங் போட நல்ல ஊற்று கிடைக்கும். அண்டை அயலாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கிடும். இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார அடிக்கடி சுற்றுலா சென்று வர வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு கடல் கடந்து வேலை செய்யும் யோகம் உண்டாக்கிட்டோம். உடன் பிறந்தோர் நட்பும் நல் உறவும் ஏற்படும். தம்பதிகளுக்குள்ளார மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் அடிக்கடி வரும். சுப செலவுகள் வருவதோடு உங்களுக்கு மிக பெரும் யோகமும் வரும் என்பதையும் மறுத்திட முடியாது. தினமும் கருடாழ்வாரை மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா வம்பு வழக்குகளில் இருந்து இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார நீங்கள் நிச்சயம் மீண்டு வந்துடுவீங்க. வம்பு வழக்குகளே இல்லாத ஒரு நிலை உருவாகும்னு கூட சொல்லலாம். சாதிக்கக்கூடிய எண்ணம் அதிகமாகிட்டோம். புண்ணிய பலன்கள் நடக்கும். மன வலிமை அதிகரிச்சிட்டோம். பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு நாள் குறிக்க போகிறீங்க. வீடு கிரக பிரவேசத்திற்கும் தயாராகுவீங்க. சுப செலவுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவியும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். தனியார் மற்றும் அரசு ஊழியர்களாக இருந்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சிறப்பு சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். தாயோட அன்பும் தாய் வழி உறவுகளின் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுத்துடும். மூதாதையர் சொத்தில் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாக்கும். சமூக தொண்டு செய்யும் ஆர்வமும் உண்டாகிடும். தொழிலில் நல்ல லாபம் நிச்சயம் உண்டு. சிலர் ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்யவும் நேரிடலாம். வயது முதிர்ந்த பெண்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துங்க. அடமானத்தில் இருந்த நகைகளை எல்லாம் இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார மீட்டிடுவீங்க. புதிய அணிகலன்கள், அழகு ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிச்சிட்டும்.
சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பானதாக இருக்கும். மாதத்தில் ஒரு முறை செய்து வாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் என்பதை சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல கேது பகவான் இருக்கும்போது திருமண தடையை சந்தித்தவங்களுக்கு கோச்சார குரு மிக சாதகமாக இந்த காலகட்டத்தில் இருப்பதால் திருமண தடைகள் எல்லாம் இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார அகன்றுவிடும். திருமணத்துக்காக வரன் தேடிக்கொண்டிருந்த உங்களுக்கு விரும்பியபடி மன வாழ்க்கை அமையும் அப்படின்ட்டு உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசை வரும், தவிர்த்திடுங்க. பெரிய தொகையை கடன் பெற்று அதன் மூலமாக தொழிலை விரிவுபடுத்தாதீங்க. வெளிநாட்டு வணிகம், உணவுப் பொருட்கள், ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழில் நல்ல பலனை கொடுக்கும். வட்டி தொழில், சீட்டு கம்பெனி, ஏலச்சீட்டு, ஃபைனான்ஸ் போன்று பெரிய அளவில் பணம் புரளும் தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கொடுத்த பணம் வசூலாவதில் தடை, முறையற்ற ஆவணங்களால் வம்பு வழக்கு பஞ்சாயத்தெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. பார்த்து இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ஊதிய உயர்வோட பதவி உயர்வு, வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்ல வேலை, தற்காலிகமான வேலையில் இருந்தீங்கன்னா பணி நிரந்தரம், தடைப்பட்ட பதவி உயர்வு, உயர் அதிகாரிகளின் அனுசரணை எல்லாமே இந்த காலகட்டம் முடிவதற்குள்ளார, இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுக்கு நிச்சயம் நடந்தே தீரும். உங்களுடைய ராசிக்கு 6வது இடமான உப ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற செய்வார். இதுவரை கட்சிக்காக அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா கட்சிக்காக உழைத்த உழைப்பிற்கு பலன் தரக்கூடிய நேரம் உங்களுக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார வந்துடும். கட்சி மேலிடம் உங்களுடைய சீரிய பணிக்கு தகுந்த அந்தஸ்தான பதவியில் உட்கார வைத்து அழகு பார்க்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். கடந்த காலங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல இந்த 2024 ஆண்டு முடிவதற்குள்ளார விலகிவிடும். முடங்கி கிடந்த தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுக்கு இருக்க போகின்றது. தொட்டது துளிர்விடும், பட்டது பூக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா வெற்றி பல மடங்கு கிடைக்கும். லாபம் அதிக அளவில் இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற வேண்டுமென்றால் சனி பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கர நிலையில் உங்களுடைய ராசியில் தொடர்வார். இதன் காரணமாக பல நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மன சஞ்சலமின்றி நிம்மதியாக தூங்கக்கூடிய காலமும் வரும். தியானம் மற்றும் மூச்சு பயிற்சியில் ஆர்வம் பிறக்கும். ஆன்ம பலம் கூடிவிடும். தகப்பனார் வழியில் ஆதரவும் அனுகூலமும் உண்டாகிடும். பூர்வீகத்தை விட்டு வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை வசந்தமாக வரக்கூடிய காலம் இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் வழக்குகள் சாதகமாகவும் வழக்கு தள்ளுபடியாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கையும் அதிகரிச்சிடும். சொத்து மதிப்பு உயர்ந்துவிடும். கை நழுவி சென்ற பூர்வீக சொத்துக்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். குரு உபதேசம், ஜோதிடம், மருத்துவம், யோகா, தியானம் போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளி மாநிலத்தில் உள்ள ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரும் அரிய வாய்ப்பு இந்த 2024 முடிவதற்குள்ளார உங்களை வந்து சேரும். கடந்த சில வருடங்களாக கோச்சார ராகு கேதுவினால் தடைபட்டு போன திருமணம் அனைத்தும் இந்த 2024ஆம் ஆண்டுக்குள்ளார நிச்சயம் உங்களுக்கு ஏற்றார் போல நடந்து முடியும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இது இருக்க போகின்றது. 2024 முடிவடைவதற்குள்ளார நீங்கள் நினைத்தது நடக்கும். நல்ல மதிப்பெண் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். திட்டமிட்ட காரியங்களை மெல்ல மெல்ல வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. குழந்தைகள் உங்களுடைய சொற்படி கேட்டு நடப்பதால் சந்தோஷம் அடைவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும். குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார மிக பெரும் அளவில் மகிழ்ச்சி உண்டாகி
நன்மையும் அதன் மூலமாக உண்டாகும் என்பதையும் சொல்ல வேண்டும். வெளிநாட்டு வேலை அல்லது தொழில் மூலம் பணவரத்து வரும். பிரிந்த உறவுகள் மீண்டும் இந்த 2024 முடிவதற்குள்ளார வந்து சேர்ந்துடுவாங்க. பூர்வீக சொத்து, தாய் வழி சொத்து போன்றவற்றில் பாக பிரிவினை நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய புகழ் அந்தஸ்து எல்லாம் உயர்த்தி கொள்ள சிறந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாகவும் சிறப்பான ஒரு எதிர்காலமும் அமைய இந்த 2024ஆம் ஆண்டு உதவிவிடும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. மிக முக்கியமாக வெற்றிலை பாக்குடன் மஞ்சள் நிற மைசூர் பாக்கு ஜாங்கிரி வைத்து வியாழக்கிழமை அன்று உங்களுடைய இஷ்ட குலதெய்வம் குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, மகான், சித்தர், ரிஷிகள், ஜீவ சமாதியையும் வழிபட்டு வந்தால் கர்ம வினை சாபமெல்லாம் நீங்கி நல்லது நடக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா தடை தாமதங்கள் விலகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும். எதிரிகளின் தொல்லை ஒழியும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகும். பணம் குவியும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்கும். உழைப்புக்கேற்ற லாபம் 2 மடங்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் உறுதியாக சொல்லலாம். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முடிவடைவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம் இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷம் ராசியில் பிறந்த அனைவருமே இந்த 2024ஆம் ஆண்டு முடிவடைவதற்குள்ளார என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.